வணக்கம் நண்பர்களே, உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல். ஆதவ அர்ஜுனா செய்யக்கூடிய விளையாட்டால் உங்கள் தலைவர் டிவிகே தலைவர் மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்கள் பதவியேற்பது தள்ளி போகுது. ரொம்ப கவனமாக இருங்க. இனிமே தான் இருக்குது உங்களுக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகள். ஆதவ அர்ஜுனா செய்யக்கூடிய விளையாட்டில் உங்கள் தலைவர் பதவி பிரமாணம் ஏற்க முடியாதபடி சூழ்நிலை தள்ளி போகுது. இப்போ எடுத்துன்னு போயிட்டு மிக கொடுமையான ஒரு விஷயத்தை செஞ்சு வச்சுருக்கிறார் ஆதவ அர்ஜுனா. அது என்னன்னா, அமமுகவுடைய எம்எல்ஏ விலைக்கு வாங்கியிருக்கிறாரு. அந்த விலைக்கு வாங்கினது அவர் எடுத்துன்னு போயிட்டு ஆளுநர்கிட்ட கேஸ் கொடுத்துருக்கிறாரு. அந்த கேஸ் அப்படியே போலீஸ் ஸ்டேஷனில் போகும்போது முதல் முறையாக ஒரு ஆள் ஒரு பதவி ஏற்கும்போது இப்படி எம்எல்ஏ திருட்டு கேஸில் கேஸு சார்ஜ் ஆக போகிறது இந்திய வரலாற்றிலே தான் முதல் முறை. அந்த தப்பும் விஜய் தான் செய்கிறாங்க. எப்படி இந்திய வரலாற்றிலே ஒரே 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து உடனே முதலமைச்சர் ஆகிறாரோ, அதே மாதிரி இந்திய வரலாற்றிலே முதல் முறையாக எம்எல்ஏ கடத்தல் விஷயத்தில் உங்கள் தலைவர் விஜய் சில நேரத்தில் கைது செய்யப்படலாம், அல்லது இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் செய்யப்படலாம், அல்லது தற்காலிகமாக 3 வருஷத்துக்கோ 5 வருஷத்துக்கோ விஜய் அவர்கள் எந்த தேர்தலிலும் வேட்பாளராக போட்டியிட முடியாதபடி தடை செய்யப்படும். ஆதவ அர்ஜுனா செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்கள் தலைவருக்கு ரொம்ப சிக்கலாக போயின்னு இருக்குது. அதே மாதிரி முஸ்லீம் லீக் கட்சியில் 2 எம்எல்ஏ இருக்கிறாங்க. அந்த 2 எம்எல்ஏவில் ஒரு எம்எல்ஏ மட்டும் பார்த்து பேசி 150 கோடி ரூபா தரேன்னு சொன்ன மாதிரி பேச்சுகள் அடிபடுது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, தகவல் மட்டும்தான் கிடச்சிருக்கு. ஆனால் ஒன்று மக்களே, உங்களுக்கு வேறு யாருமே இல்லை மக்களே. உங்களுடைய சனி, உங்களுடைய அழிவு, உங்களுடைய தலைவரை குழியில் தள்ளுவதற்கு நீங்களும் ரெடியாக காத்து கொண்டு இருங்க. அது கூட ஆதவ அர்ஜுனாவும் காத்து கொண்டு இருப்பார். அவர் தள்ளிவிட்டு அவர் பாட்டு மாற்றின் குடும்பத்தோடு ஜாலியாக உலகமெங்கும் சுற்றுவார். உங்கள் விஜய் கஷ்டப்பட வேண்டும், மக்கள் கண்ணீர் வடிக்க வேண்டும். இதனால் கரூரில் ஏற்பட்ட மரணத்துக்கு கிடைத்த வெற்றின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் இப்போ அந்த கரூர் மரணத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த மரணத்துக்கு தான் இந்த தண்டனையோன்னு நாங்கள் நினைக்கிறோம். தயவு செஞ்சு சொல்கிறோம், ஆதவ அர்ஜுனா கிட்ட அவங்க கூட இருக்கிறவங்க போய் சொல்லுங்கள். அந்த மாதிரி திருட்டு வேலையெல்லாம் செய்ய வேணாம். அவர் நிறைய திருட்டு வேலை பண்ணுவார். அதனால தான் விசிக தலைவரை அந்த கட்சியிலேருந்து துரத்தி அடிச்சிட்டாரு. திருப்பி அந்த தப்பை பண்ணுறாரு. அந்த தப்பு பண்ணால் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் தேர்தலில் பங்கேற்க முடியாதபடி, அதாவது வேட்பாளராக கூட போட்டி போடாதபடி தடை செய்ய தேர்தல் ஆணையம் தைரியமாக முன்னெடுக்கும். கவனமாக இருங்க. உங்கள் ஆதவ அர்ஜுனா கிட்ட தெரிஞ்சவங்க போய் பேசுங்க. ரசிகர்கள் போஸ்ட் அடித்து ஒட்டுங்க. ஆதவ அர்ஜுனா சைலண்ட்டாக இரு, உன்னால் தான் எங்கள் அண்ணனுக்கு ஆபத்துன்றத தெளிவைங்க. இல்லைன்னா உங்களுக்கு மீண்டும் பிரச்சனை வரும். இந்த முதலமைச்சர் பதவியை ஏற்பதற்கு விஜய் தயாராக இருக்கிற நேரத்தில் இதுபோல் புதிய பிரச்சனைகள் உண்டு பண்ணுறது தாவேகா கட்சி தான். உங்களுக்கு கையில் ஃபோன் இருக்குன்னு சொல்லி ஒரு விச்சுவல் வாரியர்ஸ் ஒரு ரூம் செட் பண்ணி அதில் மீடியாவை வச்சு எல்லோரும் கிழின்னு கிழித்து எல்லாருமே கெட்டவனு போல் நீங்கள் காமிச்சிங்க. அதேமாதிரி வாய்ஸ் ஆஃப் கால்னு ஒன்று வச்சுட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வச்சு என்னென்ன காரியங்கள் பண்ணியிருந்தீங்க எல்லாமே வந்துருச்சு. இது இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் திருப்பி தப்பாக கணிக்கிறீங்க. திருப்பி தவறான வார்த்தைகளை திமுக மேலே பழி சுமத்தினே இருக்கிறீங்க. இது திமுக செயலில் உங்கள் கட்சியில் இருக்கும் ஆதவ அர்ஜுனாவின் செயல். மக்களே, நீங்கள் ஜாக்கிரதையாக இல்லைன்னா உங்கள் தலைவர் அதாவது இப்போது இது கவர்னர் எலெக்ஷன் வந்தாலும் கவர்னர் ஆட்சி வந்தாலும் அடுத்தது உங்கள் தலைவர் போட்டியிடாதபடி 5 வருஷத்துக்கோ 10 வருஷத்துக்கோ தேர்தல் ஆணையம் தடை பண்ணால் உங்களால் என்ன பண்ண முடியும்? $1 மில்லியன் கொஸ்டின். அதனால் கவனமாக இருங்க. ஆதவ அர்ஜுனாவுக்கு தயவுசெய்து புத்திமதி சொல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் உங்களுடன் உங்கள் நண்பன்.